நேற்று சத்தீஸ்கரில் அம்ஜத் மத் அப்படின்னு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டில் சிஆர்பிஎஃப்க்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. இந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்டுடைய சுப்ரீம் கமாண்டரான கேசவ ராவ் அலியஸ் தாதா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் பாதுகாப்புக்காக இருந்த 35 பேரில் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 7 பேர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள தேடுதல் படம் நடந்துகிட்டு இருக்கு. தண்டகரனை ஸ்பெஷல் சோன் கமிட்டி மாவோயிஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது புல்லட்டினில், எங்களோட தலைவர் கேசவ ராவ் கடந்த 6 மாதமாக இந்த மத்துங்கிற காட்டில் தான் உலாவிட்டு இருக்கிறதா, எங்கள் கூட இருந்த சில மாவோயிஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸார்ட்ட சரண் அடைஞ்சிருக்காங்க. சிஆர்பிஎஃப் கிட்டையும் அவங்க தான் எங்கள் கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்கள காட்டி கொடுத்துருக்காங்க. என்ன 6 மாதத்துக்கு முன்னாடி பல இடங்களில் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அதிலெல்லாம் அவர் தப்பிச்சு வந்தார். டிஆர்ஜி டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டில் கொஞ்சம் பேர் பிடிபட்டிருக்காங்க மாவோயிஸ்ட்டை சேர்ந்தவங்க. இந்த டிஆர்ஜி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சரண்டர் மாவோயிஸ்ட்டு தான் டிஆர்ஜியில் இருக்கிறாங்க. அதனால் மாவோயிஸ்ட்டு கொஞ்ச நாள் காலமாக அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆப்ரேஷன் மெத்தட்லாம் மாற்றுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயனளிக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா